மகா கந்தசஷ்டி விரதம் 2025 என்னைக்கு வருது, அது இருக்கிறனால என்னென்ன பலன், என்னென்ன விரதம் இருக்கலாம், வழிபடும் முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். மகா கந்தசஷ்டி விரதத்துக்காக காத்திருக்கிறவங்க ஏராளம் பேர். ஏன்னா இந்த ஒரு நாளில் நம்ம முருகப்பெருமான இந்த 6 நாட்களும் வழிபடும் போது விரதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், எல்லா சகல ஐஸ்வர்யம், நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ, தொழிலுக்காக வேண்டுனா தொழில் கிடைக்கும், அப்படி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான விரத நாட்கள் முருகருக்கு அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் தான். இந்த சஷ்டி விரதத்தில் நம்ம என்னென்ன விரதம் இருந்து வழிபடலான்னு இப்போ பார்க்கலாம். அதில் நிறைய முறை இருக்குது, கடினமான விரதம் இருக்குது, முறை இருக்குது, அப்படி நிறைய விரதம் இருக்குது. இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தண்ணீர் விரதம், அதாவது அந்த 6 நாட்களுமே தண்ணீர் மட்டுமே முழுக்க குடிச்சு இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த தண்ணீர் விரதம். பால் விரதம் சில பேர் இருப்பாங்க, அப்புறம் நிறைய பேர் இருக்கும் விரதமான இந்த பால் விரதம் என்னதுன்னா இதில் காலையும் மாலையும் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. திரவ விரதம்னா இந்த திரவ விரதத்தில் பால் மட்டுமின்றி தண்ணீர் பழசார்னு திரவ ஆகாரமாக 6 நாட்களுமே எடுத்து விரதம் இருக்கவங்களும் இருக்கிறாங்க. அடுத்தது பால் பழ விரதம். மேற்கொண்ட விரதங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடியது. இது பழத்துடன் பாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். மிளகு விரதம் இருக்கிறதுலே ரொம்ப கடினமான ஒரு விரதம்னா இதுதான். ஏன்னா முதல் நாள் 1வது நாள் ஒரு மிளகும் தண்ணியும் குடிச்சிட்டு இருப்பாங்க, 2வது நாள் 2 மிளகு, இப்படி 6 நாட்களும் 6 மிளகும் தண்ணியும் மட்டும் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய மிக கடுமையான விரதம் தான் இந்த மிளகு விரதம். அப்புறம் இளநீர் விரதம். இந்த விரதத்தில் தண்ணீர் மற்றும் இளநீரை மட்டுமே அந்த 6 நாளும் குடிச்சிருக்கக்கூடிய விரதம் தான் இந்த சஷ்டிக்காக இந்த விதமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விரதம் இருப்பாங்க. 6 நாள் முடிந்த பிறகு 7வது நாள் குளித்து பூஜைலாம் செஞ்சுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்போ 7வது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது இப்போ இந்த மகா கந்தசஷ்டி விரதம் 2025 எந்த நாள் வருதுன்னு பார்க்கலாமா? அக்டோபர் 22, 2025 புதன்கிழமை ஆரம்பித்து 27ஆம் தேதி நமக்கு சூரசம்ஹாரம் நடக்கும். திருச்செந்தூரில் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். 28ஆம் தேதி திருக்கல்யாணம் நடக்கும். இதுவரை விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு முழு அருளும் கிடைக்கும். நீங்கள் என்ன வேண்டி விரதம் இருக்கிறீங்களோ அதோட பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறத நீங்களே பார்க்கலாம். குழந்தைக்காக இருக்கிறவங்களுக்கு அந்த முருகரே அடுத்த சஷ்டிக்குள்ளே முருகரே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ரொம்பவே சிறப்பான விரதம் தான் இந்த கந்த சஷ்டி விரதம்.